Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சுதனோட தங்கச்சிக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போவே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க சுதனோட ஓன் சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு. சுதனுக்கு வந்து ஓன் சிஸ்டர் இருக்காங்க, பட் அவங்க வந்து சுதனை விட எல்டர். அவங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அதை நான் முன்னாடியே வந்து அவங்க கனடாவில் வந்து இருக்காங்க. கனடாவில் இருந்து லாஸ்ட் இயர் என்னோடய வளகாப்பு அப்போ வந்திருந்தாங்க. ஸோ நான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நான் உங்களை வந்து காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிறது வந்து சுதனோட சித்தப்பா பொண்ணு, என்னோட மாமனாரோட தம்பியோட பொண்ணுக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ வந்து காலையிலேயே வந்து ஷாம்பு போட்டு குளிச்சிட்டேன். நான் வந்து கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா வந்து நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷ்னர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பேர்ன் ஆகிற மாதிரி ஸ்மெல் வரும். ஏன்னா நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ஹேரில் சுத்தமாக ஆயில் அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் கரெக்டாக வந்து பண்ண முடியும். அதனால் ஜஸ்ட் ஷாம்பு மட்டும் போட்டுட்டேன். கண்டிஷ்னர் சீரம் எதுவுமே அப்ளை பண்ணல. ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து அகாராவோட ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அம்மாவுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன். ஸோ அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஹேர் ஸ்மூத்தனிங் வந்து பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து இந்த நியூவாக வளர்ந்த ஹேர் எல்லாமே வந்து இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம ஜஸ்ட் லைட்டாக வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா கிளம்புற டைமில் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக டைம் இருக்காது. அதனால் அதெல்லாம் முதலையே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் மித்ராக்குமே ராகி வந்து காய்ச்சி வச்சிட்டேன். ஏன்னா அவளுக்கு வயிறு ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டே ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா மண்டபத்தில் வச்சு அவள் கொஞ்சம் கிராங்கியாக இல்லாமல் இருப்பாள், அடிக்கடி ஃபீட் பண்ண வேண்டிய நீட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து அவளுக்கு ராகி காய்ச்சி கொடுத்துட்டேன். மித்ராவும் கரெக்டாக நான் இதெல்லாம் முடிக்கவும் எழுந்திரிச்சு வந்துட்டா. அதனால அவளுக்கும் ராகி ஆறுனதும் அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மாறன் வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். அதனால சரி நம்ம ஃபஸ்ட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். நான் வந்து சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த சாரீ வந்து ஆல்ரெடி அனுஷாவோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனில் வந்து வியர் பண்ணியிருப்பேன். அப்போவே நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இந்த சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் போத்தீஸில் தான் வந்து எடுத்திருந்தேன். எங்களோட ஆனிவர்சரிக்கு வந்து எடுத்திருந்தது, செகண்ட் ஆனிவர்சரிக்கு வந்து எடுத்திருந்தேன். பட் நான் வந்து வியரே பண்ணல. ஏன்னா செகண்ட் ஆனிவர்சரி அப்போ நாங்கள் ட்ரிப்பில் இருந்தோம். அதனால் அப்போ அதை வியர் பண்ண முடியாதனால அனுஷாவோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு வியர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து வியர் பண்ணுறேன். இதோட காஸ்ட்டெல்லாம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. மேபி அரௌண்ட் 10K to 12K அந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் எடுக்கிறது அந்த ரேஞ்சில் தான். ப்ளவுஸுமே வந்து இங்கே லோக்கலில் ஒரு ஷாப்பில் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தது. சத்தியமாக வந்து ஞாபகம் இல்லை. ப்ளவுஸோட ஆரி ஒர்க் ரேட்டு அதெல்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை. ஏன்னா வந்து இது ஸ்டிச் பண்ணி நிறைய வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஸோ ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா சாரீ வியர் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டே ஹேர் ஸ்டைல் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எப்போயுமே சும்மாவே வந்து அந்த கேஷ் கிளிப்பை தானே வைக்கிறோம். அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு முன்னாடியே யூடியூப்பில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்துருந்தேன். நான் இந்த ஹேர் ஸ்டைல் மேக்கப் அதிலெல்லாம் ரொம்ப புவர். நான் வந்து யூடியூப்பை பார்த்து ஏதோ 1-2 வந்து ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு வந்து அந்த பொறுமையே கிடையாது. பட் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த அளவு கிளியராக எனக்கு தெரியுதுன்னு தெரில. இதை நான் கிளியராக வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நல்லா ப்ரைட்டாக இருக்கிறப்ப வந்து ஒரு நாள் எடுத்து கொஞ்சம் வெளிச்சம், இது வந்து வெளிச்சம் கம்மியாக இருக்குல்ல, ஸோ வெளிச்சமாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். வேணும்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து கொஞ்சம் சுருட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நல்லா இருந்துச்சு. எப்போயுமே வந்து நார்மலாக பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ 2 சைடும் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சுருட்டி வச்சு தான் ட்ரை பண்ணேன். பட் இந்த சைடு வந்து ஒரு சைடு அது வந்து செட் ஆகலை. அதனால் லைட்டாக வந்து பஃப் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து பேக் ஹோம் லைட்டாக பண்ணிவிட்டு ஒரு சைடு அந்த மாதிரி வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து பார்ட்டிஷன்ஸ் மாதிரி எடுத்து சுருட்டி வச்சுட்டு பின்னாடி வந்து 2 சைடும் கிளிப்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்ச் கிளிப் வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேர் தான் விடலாம்னு நினச்சேன். பட் வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுவும் குழந்தைங்கள வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. பிரைட்ஸே வந்து போட்டுட்டேன். நான் இதை ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே மாறன் வந்து கீழே அத்தைகிட்ட போயிட்டு எனக்கு பூ வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஸோ பூ வந்து கொஞ்சம் நிறையவே இருந்துச்சு. அப்புறம் இவ்வளோனும் தொங்க விட வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சத்தை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதை வந்து 2 சைடும் அப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி பூவை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டேன். ஜுவல்ஸ் வந்து கோல்டு தான் போட்டிருந்தேன். பேங்கிள்ஸுமே ஃபஸ்ட்டு கோல்டு தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இதே கலர் காம்பினேஷனில் வந்து என்கிட்ட த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து இருந்துச்சு.
ஸோ அதை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் அந்த மாதிரி நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சில்க் சாரீஸ் கட்டுறப்ப வந்து கோல்டு பேங்கில் விட இந்த மாதிரி த்ரெட் பேங்கிள்ஸ் போடுறப்ப எடுத்து காட்டும். அதனால் வந்து நான் த்ரெட் பேங்கிள்ஸ் தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். என்னால் ஃபுல் லுக் வந்து எடுக்க முடியல. மேபி மண்டபத்தில் எடுத்த கிளிப்பில் வந்து நான் அது வந்து உங்களுக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் மேக்கப் போட்டு ரெடி பண்ணிட்டேன். மேக்கப்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் பண்ணுறதே பயங்கர மொக்கையாக தான் இருக்கும். ஸோ கிளம்பிட்டு அதுக்கப்புறம் மித்ராக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் போட்டு ஹாலுக்கு வந்து போயிட்டோம். நாகர்கோயிலில் கிருஷ்ண மஹாலில் தான் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருந்தாங்க. कैमरा और दो அப்படியே தட்டு மாத்திட்டீங்க. இப்போ கேமரா பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஹாய், ஹலோ. நம்ம தங்கச்சி தூக்கிட்டு போட்டா
இந்த ஃபங்க்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு 2 வீட்லேயும் வந்து தாம்பாளம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. பெரியவங்க உட்காந்து தாம்பாளம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அந்த தாம்பாளத்தில் பழங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுப்பாங்க. அதோடவே வந்து இந்த சந்தனம் குங்குமம்லாம் மாறி மாறி வச்சு அது கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பொண்ணை வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்த பிறகு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து கொடுப்பாங்க. ஸோ பொண்ணு போயிட்டு அந்த சாரியை வந்து மாற்றிட்டு வருவாங்க. மாற்றிட்டு வந்த பிறகு வந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து ஏதாவது ஜுவல்ஸ் வந்து போட்டு விடுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயினாக இந்த ஃபங்க்ஷனில் நடக்கும். இந்த ஃபங்க்ஷனில் வந்து மித்ரா வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து மித்ராவோட 6 month பர்த்டேயில் வந்து அவள் வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அனுஷா வந்து ஃபர்ஸ்ட் கிரைலேருந்து மித்ராக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ அது அவளோட 6 month பர்த்டேக்கு போட்டப்பவே கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு போடுறப்ப ரொம்ப கரெக்டாக வந்து இருந்துச்சு. நெட்டு ஃபேப்ரிக் இந்த மாதிரி இருக்கனால அவளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப கம்ஃபியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அதோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளேயுமே வந்து அந்த 1 மாதிரி பட்டன் வச்சு இருக்கிறனால அவளுக்கு கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. ரொம்ப பெருசா இருக்காங்களா? சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சொன்னா கேளுங்க. ஓகே ஓகே. கால் இப்படி விரிச்சுக்க, காலை விரிச்சுக்க. நீ போட்டோ எடுக்கவே மாட்டியா? இருந்து பார்த்துக்கோ. யாரு? மாறா மாறா, அது யாரு? அந்த தாத்தா பேர் என்னது? அதுக்கப்புறம் எல்லாரும் குரூப் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் தனியாக வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் ஃபேமிலியாக சேர்ந்து குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து என்னோடய மாமாவோட டோட்டல் ஃபேமிலி. கொஞ்சம் பேர் வந்து வெளியூரில் இருக்கிறனால மிஸ்ஸிங், மற்றபடி இதுதான் வந்து அவங்களோட ஃபேமிலி. ஸோ குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டோம். மெனு நிறைய இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருந்துச்சு மெனு. ஸோ வயிறு முட்டை சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மாறனையும் மித்ராவையும் ஸ்டேஜில் வச்சு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருந்தேன். இந்த பிக்சர்ஸ் நான் ஆல்ரெடி என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கே அரௌண்ட் 10:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வர்றப்போ செம்ம டயர்டு. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.